அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்திருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? இந்த சந்திப்பின் போது யார் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? விவரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. திரைமறைவான இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த பேச்சுவார்த்தை சுமூக நிலைப்பாடு எட்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அருள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் எஸ்டிபிஐ கட்சி, புரட்சி பாரதம் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை அதிமுக முன்னெடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் பாமகவுடன் அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருந்த சூழ்நிலையில பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். இன்றைய தினம் காலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்துல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. இந்த கூட்டணி தொடர்பான ஒரு இறுதி கட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக தற்போது பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி வருகிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வேட்புமனு தாக்கல் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. எனவே ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்கிறது. இதற்குள்ள ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தற்போது அதிமுக மற்றும் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தள்ளப்பட்டு இருக்கிறது என்றுதான் நாம சொல்ல வேண்டும். மறுபக்கம் திமுக கூட்டணியில தொகுதி உடன்பாடு, பல கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டு விட்டது. அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடும் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கிறது, அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த முழு விவரம் தற்போது வரைக்கும் வெளியிடப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. கூட்டணியில பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாமக அதிமுகவுடைய கூட்டணிக்கு வருகின்ற பட்சத்தில் பாமக தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்கும். அதிமுக கூட்டணியில அங்க கட்சிகள்ல பாமக ஒரு பெரிய கட்சியாக இருக்கும். எனவே அந்த கட்சியுடனான அந்த தொகுதி பங்கீடு, அதிமுக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய அந்த இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தை அதிமுக தரப்புல தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் சந்தித்திருப்பது தற்போதைய ஒரு சூழ்நிலையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்னது போன்று அதிமுக கூட்டணியில பாமக தான் பிரதான கட்சியாக இருக்கும். எனவே பாமகவுடனான பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு மற்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. எனவே ஒரு கடைசி கட்ட முயற்சியாக பாமகவுடனான பேச்சுவார்த்தையை அதிமுக தீவிரப்படுத்தி வந்தது. பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மற்றும் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று ராமதாஸ் அவர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திரு அருள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது கூட்டணி உறுதி செய்வதற்கான சந்திப்பா இல்லது மரியாதை நிமித்தமான சந்திப்பா என்பது குறித்து வரக்கூடிய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்தே தான் நான் ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.